வெல்கம் டு ஸ்ரீஸ் வீகன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுரக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 200 ml டம்ளரில் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் சுரக்காய் வந்து ஒரு சின்ன காய், இதில் பாதி மட்டும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 வரமிளகாய், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போது இந்த அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அது கூட உளுந்து, அப்புறம் வெந்தயம், இது 3ஐயும் சேர்த்து நல்லா மினிமம் ஒரு 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா அலசி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தோல் சீவி இந்த விதையெல்லாம் எடுத்த சுரக்காய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் சும்மா 1 டம்ளர் இருந்தால் போட்டனால மிக்சியில் அரைச்சிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ஆப்ஷன் தாங்க. இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் இதில் தாளித்து இந்த மாவில் கொட்டிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்ஷன் தாங்க. வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, அதோடு நல்லா கலந்துட்டு தோசை போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மாவை அடியிலேருந்து நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றுங்க. ஒரு தடவையும் அந்த மாதிரி மாவை நல்லா கலக்கிடுங்க. ஏன்னா அந்த கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்புலாம் அடியில் போய் செட்டில் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தோசையை ஓரத்துலேருந்து கொஞ்சமாக கரண்டியை கொஞ்சம் மேலால் தூக்கி விட்டு ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இல்லாட்டி ஒரு இடம் மொத்தமாக ஒரு இடம் லேஸாக ஆயிரும். கொஞ்சம் அந்த கேப்ஸ் இருக்கட்டுங்க. சின்ன சின்ன கேப்பாக மட்டும் வச்சுக்கலாம். அப்படியே அந்த இருக்கிற மாவுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கேப்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அந்த கேப்லலாம் ஆயில் இருக்கப்போ நல்லா அந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வெந்து சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் உண்டனை விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயில், நெய் எது வேணால் விடலாங்க, அது உங்கள் ஆப்ஷன் தான். இந்த தோசை பார்த்திங்கன்னா இந்த கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தை விட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. எஸ்பெஷலாக இது வந்து நம்ம சம்மரில் வெயில் காலத்தில் இந்த தோசை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா சுரக்காயில் வந்து வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி, நம்ம உடம்பு வந்து வறட்சி ஆக்காமல் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து வெயில் காலத்தில் வந்து அடிக்கடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது அதே போல் காரத்துக்கு வந்து வரமிளகாய் பதிலாக நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். மாவை ஆட்டுறப்பவே நீங்கள் பச்சை மிளகாய் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. அதே போல் தாளிக்கிறப்போ கொஞ்சம் பொடியாக 2 மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்த விட இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு கொஞ்சம் எழுதுங்க. நீங்கள் இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு நல்ல டேஸ்டான சுரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பார்த்த வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.